செம்பருத்தி பூ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் காணப்படும். இது இந்தியாவில் அதிகமாக வளர்க்கப்படும் ஒரு செடி. இந்த பூவை பூஜை, மருத்துவம் மற்றும் அழகு பராமரிப்புக்காக பயன்படுத்துவோம். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா சிவப்பு, மஞ்சள், இளஞ்சிவப்பு, வெள்ளை போன்ற பல நிறங்களில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்தா சிவப்பு செம்பருத்தி தான் அதிகமாக வளர்ப்பாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா மருத்துவ பலன்கள் நிறைய இருக்கும். செம்பருத்தி பூவில் இயற்கையாகவே நிறைய சத்து இருக்குது. அது உடல் சூட்டை குறைக்கும், ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும், ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு உதவும், பெண்களோட மாதவிடாய் சீராக்கிறதுக்கு இது உதவும். அப்புறம் செம்பருத்தி பூ முடி வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். எப்போவுமே செம்பருத்தி பூ நம்ம காய வச்சு அதை இது அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. இது முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவில் டீ போட்டு குடிப்பாங்க. இது நல்ல உடல் வெப்பமாக இருக்கிறவங்களுக்கு உடல் வெப்பத்தை குறைக்கும். அப்புறம் ரத்த அழுத்தங்கள் ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும். இது நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மக்களும் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இது பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா பொடுகை குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் செம்பருத்தியும் அதோட இலையும் அரைச்சி நல்லா தேங்காய் எண்ணெயோட தேய்ச்சி கலந்து தலைக்கு ஒரு ஹேர் பேக் மாதிரி பயன்படுத்துவாங்க. இது இதனால் நல்ல முடி நீளமாக வளர்கிறதையும் அடர்த்தியாக வளர்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிராமங்களில் இந்த பூவை பூஜைக்காக பயன்படுத்துவாங்க கோயில்களில். இது வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி. இது நல்ல தண்ணி, நல்ல வெயில், இது நல்ல மண்ணோட இருந்ததுன்னா நல்லா வளரும். நல்ல இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும். இதனால் இதுக்கு காலையில் எப்போவுமே கோயிலுக்கு போகிறவங்க செம்பருத்தி பூவை அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம எல்லா கோயில்களில், விநாயகர் கோயிலில், இந்த காளி கோயில், இந்த மாதிரி கோயில்களில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறத நம்ம நல்லா பார்க்கலாம்.